பேபி வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயினா இருக்க மாட்டாங்க. வெயிட் கெயின் இல்லாம இப்போ வந்து எக்ஸாம்பிள்க்கு 3 வந்து பர்த் வெயிட் அப்டின்னா, அவங்க அட்லீஸ்ட் 2 வீக்ஸ்ல திருப்பி வந்து 3 கெயின் ஆகணும். ஆனா அவங்க திருப்பி ரீவிசிட் அதாவது ஃபாலோ அப்க்காக வரும்போது 3 வந்திருக்க மாட்டாங்க. அத விட கம்மியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. யூரின் அவுட்புட் கரெக்ட்டா தானே மேம் இருந்தது. ஏன் வெயிட் கெயின் ஆகல? இங்க பூப் கவுண்ட்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பா 3+ இருக்கணும். இல்ல அப்டின்னா, ப்ராப்பரா ஃபீட் குடுக்கணும். ஃப்ரீக்வென்ட் ஃபீட்ஸ் குடுக்கணும். ஃப்ரீக்வென்ட் அப்டின்னோனே 45 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்டியே குடுத்துட்டு இருக்கிறது இல்ல. மேக்ஸிமம் 10 டூ 12 ஃபீட்ஸ் அ டே. ம். டைம்ல அதாவது 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் குடுப்பேன். அப்படி கிடையாது. ஸோ மேபி ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீக்வென்ட் ஃபீட்ஸ் குடுங்கன்னு சொன்னா, புரியாதுன்றதுக்காக எவ்ரி 2 ஹவர்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீக்வென்ட்டா ஃபீட்ஸ் குடுக்குறதா இருந்தா குடுக்கலாம். பட் ப்ரொலாங் ஃபீட்ஸ் குடுக்கக்கூடாது. 1 ஹவர், 2 ஹவர்ஸ். நான் நேத்திக்கு ஒரு மதர் பார்த்தேன். 3 ஹவர்ஸ்லாம் நான் உட்காந்து ஃபீட் பண்றேன்லாம் சொன்னாங்க. அவ்ளோ ஹவர்ஸ் குழந்தை கண்டிப்பா ஃபீட் எடுத்துக்காது நியூ பார்னா இருந்தாலும். மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் தான் பேபி வந்து ஃபீட் எடுத்துப்பாங்க.